இப்போ ஸ்டாலினை ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாரு, உதயநிதி விமர்சனம் பண்ணுறாருன்னா நேரடியாக அவங்க விமர்சனம் பண்ண மாட்டாங்க. இப்போ ஜூலி போல் ஒரு செல்லப்பிராணியை கூப்பிட்டு விமர்சனம் பண்ண சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா டிவிக்கு போன்ற தொண்டர்கள் கொந்தளித்து ஜூலியை வந்து திட்ட ஆரம்பிச்சுறாங்க. அந்த இடத்துல என்னென்னா ஜூலி யாருன்னே நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் ஜூலியை வந்து திட்ட ஆரம்பித்தோடனே ஜூலியை எல்லாரும் தெரியும். யார் அந்த பொண்ணு? அதை வந்து இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. பொதுவாகவே ஒன்று சொல்கிறேன், ஒரு செல்லப்பிராணி வந்து கத்துதுன்னா செல்லப்பிராணியை நம்ம கள்ளத்துக்கு அடிக்கக்கூடாது. செல்லப்பிராணிக்கு பிஸ்கெட்டை போட்டுட்டு அனுப்பிச்சிடணும். அந்த பிஸ்கெட்டு கூட அது பெருசு தான், பொறை தான். அந்த பொறையை போட்டு அனுப்பிச்சிடணும். ஏன்னா யாரால் நம்மளை திட்டுறாங்கன்றது நம்மளுடைய இப்போ பாருங்கள், ஒரு அம்பு வருதுன்னா அம்பை தான் உடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அம்பை உடையக்கூடாது. எதனால் அந்த அம்பு வந்தது? எழுந்த வில்லை தான் உடைக்கணும். ஸ்டாலினாலையும் உதயநிதியாலையும் இன்பநிதியாலையும் தான் இவங்க பேசுகிறாங்க. அப்போ நம்ம யாரை திட்டினோன்னா நேரடியாக ஸ்டாலினையும் உதயநிதி, இன்பநிதி, கனிமொழி, ஆர் ராசா லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்கள திட்டணும். இந்த செல்லப்பிராணிங்க ஒரு 100 இல்லை, நிறைய செல்லப்பிராணி இருக்குது. சத்யராஜ் பொண்ணு, அந்த மாதிரி நிறைய செல்லப்பிராணிங்க இந்த திக கட்சிக்கு, திமுகவுக்கு, திகாவுக்கு பின்னாடி நின்று நிறைய செல்லப்பிராணிங்க வந்து கத்த ஆரம்பித்தோம். இந்த பிரகாஷ்ராஜ் போல செல்லப்பிராணிகள் நிறைய இருக்குது. அதாவது இப்போ கூட எஸ்வி சேகர் வந்து பேசினார், நீங்கள் பாருங்கள். அவருக்கு கலைஞர் டிவியில் மீனாட்சி சுந்தரம் ஒரு நிகழ்ச்சிக்கு அப்பாயின்மெண்ட்டு. எந்த செல்லப்பிராணிலாம் ஓவராக திமுகவை எதிர்க்கக்கூடிய ஆட்களை பேசுகிறாங்களோ அந்த செல்லப்பிராணிங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும்.